6 பேரை கல்யாணம் பண்ணி பண நகையை திருடி இருக்க பெண். 7வதா புருஷனை வேண்ட சங்கரால நடந்த சங்கதி. உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டாவில் கல்யாணம் ஆகாத ஆண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவங்களோட வீடுகள்ல இருக்கிற பணம் அண்ட் நகைகளை திருடிட்டு ஒரு பெண் ஓடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கூட்டாளிகளும் இருக்கிறதாவும் போலீசார் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. 6 பேரோட நகை பணத்தை திருடின பெண் 7வதா கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணப்போ கூட்டாளிகளோட அந்த பெண் சிக்கினதுனால காவல்துறை டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகாத இளைஞர்களை குறி வச்சு மோசடி பண்ற கும்பல் நாடு முழுவதுமே அதிகரிச்சிருக்காங்க. அவங்கள போலீசார் மோசடி புகார்ல கைது செஞ்சுட்டு இருக்காங்க. 30 வயசு கடந்த இளைஞர்களோட பெற்றோர்களை சந்திச்சு நல்ல பொண்ணு இருக்கிறதாவும் வசதி இல்லாத அந்த பொண்ணுக்கு நகை பணம் போட்டு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சில தரகர்கள் போட்டோஸோட வலம் வராங்க. அப்படிப்பட்ட தரகர்களோட வலையில சிக்கிற ஆண்கள் அண்ட் அவங்களோட குடும்பத்தினர் பணம் நகைகளை பறி கொடுத்து ஊருக்குள்ள மரியாதை இழந்து ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறாங்க. ஊரறிய கல்யாணம் பண்ணியோ பெண்கள் திடீர்னு மறுநாளே பண நகையோட மாயம் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட சம்பவம் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல நடந்த சம்பவத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்துல பூனம் அப்படிங்கிறவங்க மணமகளா வலம் வராங்க. அவங்களுக்கு சஞ்சனா குப்தா அப்படிங்கிறவங்க அம்மாவா போஸ்ட் கொடுப்பாங்க. பூனம்க்கு விமலேஷ் வர்மா அண்ட் தர்மேந்திர பிரஜாபதி அப்படின்னு 2 தரகர்கள் மாப்பிள்ள பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கிட்ட கணிசமான ஒரு பணம் கேட்பாங்க. அதை வசூலிக்கிறவங்க பூனத்தை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பூனமும் நல்ல பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டு அங்க ஸ்டே பண்ணுவாங்க. மணமகன் வீட்டுல இருந்த பூனம் அடுத்த கொஞ்ச நாள்லயே பணத்தையும் நகையும் எடுத்துட்டு தப்பி ஓடிடுவாங்க. இதுதான் அவங்களோட வழக்கமா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டா மாவட்டத்தை சேர்ந்த சங்கர் உபாத்யா அப்படிங்கிறவரு தனக்கு பெண் தேடிட்டு இருந்திருக்கார். இதை பார்த்து விமலேஷ் வர்மா சங்கரை அணுகி பெண் இருக்கு, நல்ல அழகான படிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி போட்டோவை காமிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 1.5 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சங்கரும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிசம்பர் 21ஆம் தேதி சங்கரை கூட்டிட்டு வந்திருக்காரு விமலேஷ். அங்க பூனத்தை மீட் பண்ண வச்சிருக்காரு. சஞ்சனாவை வழக்கம் போல அம்மா அப்படின்னு அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு விமலேஷ். அப்போ சங்கர் கிட்ட 1.5 lakhs பணம் கொடுத்தா உடனே கல்யாணம் அப்படின்னு விமலேஷ் ஆசை வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆனா சங்கருக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல டவுட் வந்திருக்கு. இதுக்கப்புறமா பணம் தரேன், ஆனா அவங்களோட ஆதார் கார்டு மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா ஏமாத்த தான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சந்தேகம் அதிகமான நிலையில கல்யாணம் பண்ணிக்க சங்கர் நோ சொல்லியிருக்காரு. அப்போ சங்கரை மிரட்டின கும்பல் பொண்ணை ஏமாத்துறதா பொய் வழக்குல சிக்க வைப்போம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமா யோசிச்சு பதில் சொல்றதா சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருக்காரு. நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் பத்தி புகார் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா மணப்பெண் பூனம், சஞ்சனா, விமலேஷ் வர்மா, அப்புறம் தர்மேந்திர பிரஜாபதி இவங்களை பண்டா போலீசார் பிடிச்சு விசாரிச்சப்போதான் திருமண மோசடி கும்பல் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பூனம் இது வரைக்கும் 6 பேரை கல்யாணம் பண்ணி பணம் நகையை திருடினதும் 7வதா சங்கரை ஏமாத்த ட்ரை பண்ணப்பதான் மாட்டிக்கிட்டதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்படின்னு பண்டா டிஎஸ்பி சிவராஜ் சொல்லியிருக்காரு.